சென்னையில் பள்ளி மாணவிகளை லாட்ஜுக்கு அனுப்பி வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்த பெண் புரோக்கர் குடும்பத்தினரோடு சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். +2 படிக்கும் மகள் மூலமாக சிறுமிகளுக்கு வலை விரித்த சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? 12ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகள் மூலம் பள்ளி மாணவிகளை மூளைச்சலவை செய்து பாலியல் தொழிலில் தள்ளிய பெண் புரோக்கர் இவர்தான். பள்ளி சிறுமிகளை பலிகாடாக்கிய பகீர் சம்பவத்தில் குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? சென்னை வளசரவாக்கம் ஜெய்நகரில் வீட்டில் வைத்து பாலியல் தொழில் நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் அந்த வீட்டில் ரெய்டு நடத்தினர். அப்போது +2 படிக்கும் பள்ளி மாணவிகள் சிலர் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டது கண்டு போலீசார் அதிர்ந்து போனார்கள். இதனையடுத்து பெண் புரோக்கர் நதியா, அவரது உறவினர்கள் மற்றும் 17-18 வயதேயான 2 இளம் பெண்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். காவல் நிலையம் அழைத்துச் சென்று அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் படுபயங்கர சம்பவம் அம்பலமாகியுள்ளது. பெண் புரோக்கரான நதியா 12ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகள் மூலம் அவரது பள்ளி தோழிகளுக்கு வலை வீசியுள்ளார். பள்ளி மாணவிகளை தனது வீட்டிற்கு வரவழைத்து அவர்களை மூளைச்சலவை செய்து பாலியல் தொழிலில் தள்ளியுள்ளார். உள்ளூர் புரோக்கர்கள் மூலம் தன்னிடம் சிக்கிய சிறுமிகளை லாட்ஜுகளுக்கு அனுப்பி வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதும் அம்பலமாகியுள்ளது. சென்னை மாநகரில் பாலியல் இச்சை கொண்ட வயதான நபர்கள் பலர் சிறுமிகள் வேண்டும் என நதியாவிடம் கேட்டுள்ளனர். அதுபோன்ற நேரங்களில் 17 வயதேயான மாணவிகளை நதியா அவர்களுடன் அனுப்பி வைத்துள்ளார். இதற்காக ஒரு நாள் இரவுக்கு 25,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை வசூலித்திருப்பது தெரியவந்தது. இதன் மூலம் ஏராளமான மாணவிகளின் வாழ்க்கையோடு நதியா விளையாடியிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கைதான புரோக்கர்களிடம் இருந்து 7 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போக்சோ சட்டத்தின் கீழ் நதியா உட்பட 7 பேரை சிறையில் அடைத்துள்ள போலீசார் மீட்கப்பட்ட 2 இளம் பெண்களை காப்பகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக குழந்தைகள் நல அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகள் வெளியில் செல்வதாக கூறிவிட்டு சென்றால் எங்கு செல்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டுமெனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். பள்ளி மாணவிகள் மூளைச்சலவை செய்யப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.